தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. எங்களை மன்னிச்சிருங்க குகன், உங்க குழந்தைய மட்டும் தான் காப்பாற்ற முடியும், உங்க ஒய்ஃப் எங்களால காப்பாற்ற முடியாது. குகன் மச்சான், ஐ லவ் யூ மச்சான். எப்போதுமே இந்த ஸ்வாதியை விட்டு போக கூடாது, ஓகேவா? ஐ லவ் யூ குகன் மச்சான். கல்லானாலும் கணவன், சிறு புல்லானாலும் புருஷன். கல்லில்லையே இந்த மகன், கல்லில்லையே. அப்பா 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 சுவாதி, அப்பா என் பொண்டாட்டி, அப்பா என் சுவாதி எனக்கு வேணும்ப்பா, இல்ல நான் உயிரோட இருக்க மாட்டேன்ப்பா. அப்பா என் சுவாதி, அப்பா எனக்கு குழந்தை வேணாம், என் சுவாதி தான்ப்பா வேணும். என் சுவாதிய தர சொல்லு சரியா? என் சுவாதி வேணும் சரியா? என் சுவாதி எனக்கு உயிரோட தர சொல்லு, அவதான் எனக்கு வேணும். எனக்கு என் குழந்தை வேணாம். என் சுவாதி இல்லடா, நான் இல்ல. குகன், உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல குகன். அழுகாதன் மட்டும்தான்டா சொல்ல முடியும், வேற எதுவும் என்னால சொல்ல முடியாது. அல்லாத குகன், ரொம்ப கஷ்டமா இருக்குடா, அல்லாத. குகன், பிரீத்தி நீயும் ஹஸ்பண்ட் மட்டும் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க. நாங்கள் இங்கனுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஓவர் கூட்டமாக இருந்தால் நர்ஸ் திட்டுவாங்க, புரியுதா? சரி அனு. பிரசாத், என் சுவாதி, பிரசாத் என் சுவாதி என்னை விட்டு போயிடுவாளா? என் சுவாதி வேணும் பிரசாத். உனக்கு தெரியும்ல நான் அவளை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு. என் சுவாதி எனக்கு வேணும் பிரசாத். என் சுவாதிய தர சொல்லு. குகன் அழுகாதடா, அழாத குகன். இவ்வளவு தூரம் ஃப்ரெண்டா இருந்தோம், எதையுமே சொல்லவே இல்லையடி, எல்லாத்தையும் மறைச்சிட்டாலே. இப்ப என்ன கம்மி பண்றது? என்னால தாங்கவே முடியல. அழுது மட்டும் என்ன ஆகுது பிரீத்தி? நம்ம கையில ஒண்ணுமே இல்லையே. நீ சொன்ன மாதிரிதான் எல்லா விஷயத்தையும் சொன்னவ அதை சொல்லாம விட்டுட்டாலே. சொல்லி இருந்தா அப்பயே சரி பண்ணிருக்கலாம். இப்ப இவ்வளவு தூரம் கொண்டு வந்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. பாருங்க, இது ஹாஸ்பிடல், கசகசன் கூட்டம் போட்டு பேசாதீங்க. உங்க பேஷண்ட் மட்டும் அட்மிட் ஆகல, நிறைய பேஷண்ட் இருக்காங்க, கூட டிஸ்டர்ப் ஆகும், புரியுதா? சிஸ்டர், நாங்க ஸ்வாதி பார்க்கலாமா? அவங்க ஐசியூல வச்சிருக்கோம், இப்போதைக்குலாம் யாரும் பார்க்க முடியாது. அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள யாரா இருந்தாலும் பார்க்க முடியும். டாக்டர் முன்னாடி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைய மட்டும் தான் காப்பாற்ற முடியும், அவங்கள காப்பாற்ற முடியாது. ஸோ வந்துட்டு இப்படி கூட்டம் போட்டு கசகசன்னு நிற்காதீங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. யாராவது ஒரு 2-3 பேர் மட்டும் இருங்க, மற்றவங்களும் வெளியே போங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் யாரு? நான் தான் சிஸ்டர். சார், சில ரிப்போர்ட்லாம் சைன் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால வந்து நீங்க தான் சைன் பண்ணணும். பண்றீங்களா? சிஸ்டர், நான் உங்ககிட்ட ஒன்று மட்டும் கேட்கவா? என் பொண்டாட்டியை ஒரு தடவை மட்டும் என்னை பார்க்க விடுங்க. அவன் மூஞ்சியை பார்த்து நான் பேசணும். ஒரே ஒரு தடவை மட்டும் பார்க்க விடுங்க சிஸ்டர், உங்களை கெஞ்சி கேட்குறேன். சார், உங்க ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க மட்டும் வந்து பாருங்க, வாங்க. குகன், இந்த ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. பாவம் அந்த புள்ள புருஷன் பாவம். மகளுக்கு மருமகளுக்கு தான் ஃப்ரெண்டா இருந்தாங்க, ஆனா என் புள்ள மாதிரியே பாத்துக்கிட்டேன். அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? இப்படி குழந்தைய உயிரோட விட்டுட்டு அந்த குழந்தைக்கு தாய்ப்பாசம் இல்லாம பண்றாரே. எதுக்கடி எல்லாரும் அழுகுறாங்க? என்னாச்சு? அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்காதா? ஆமா பாட்டி. ஏன் அந்த பிள்ளை இறந்து போயிருமா? ஆமா பாட்டி, அந்த பிள்ளை இறந்து போயிருமா.
ஏ சுவாதி, இந்த வாழ்க்கைய வாழ்றதே உனக்காக தானடி. ஏன்டி என்கிட்ட மறைச்ச? நீ இல்லாம எப்படி சுவாதி நான் வாழுவேன்? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என் அம்மா மாதிரி உன்னை பாக்குறேன்னு சொல்லி. என் அம்மா என்னை விட்டு போன மாதிரி நீயே என்னை விட்டு போக போறியா? நீ இல்லாத வாழ்க்கை இல்லடி. கண்ணை திறந்து பாரு சுவாதி. என் கூட யாருடி சண்டை போடுவா? என்னை யாருடி நல்லா பாத்துக்கிடுவா? எனக்கு யாரு சாப்பாடு ஊட்டி விடுவா? இதெல்லாம் நீதான. என் அப்பாக்கு நீதான மகளா இருந்த. ஆனா இப்ப நீ எங்களை விட்டு போக போறியா? என்னால முடியல சுவாதி. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு தடவை குகன்னு கூப்பிடுடி. எனக்கு இந்த குழந்தை வேணாம், நீதான் வேணும் சுவாதி. பாருமா, குழந்தைன்னு குழந்தைக்காகவே உயிரை விட போறியடி. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருக்கலாமே, இப்படி சொல்லாம மறைச்சிட்டியே. என்னால தாங்க முடியல சுவாதி. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. என்னென்னலாம் சொன்னா இல்லாம நீ வாழுவியா? ஐயோ, அப்ப புரியலையே இந்த மரமண்டைக்கு. அப்ப புரியலையே. புரிஞ்சிருந்தா அப்ப என் குழந்தைய வேணான்னு சொல்லிருப்பேனே. இப்படி நீ என்ன விட்டு போக போறேன்னு தெரியாம நான் இருந்துட்டேனே சுவாதி. என்ன பாருடி. நீ இல்லாத வாழ்க்கை நரக சுவாதி. என்னால வாழ முடியாது சுவாதி. வேணாம் சுவாதி, என்னை விட்டு போகாத. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், என்னை விட்டு போகாத சுவாதி. என்கிட்டே வந்துரு சுவாதி. நம்ம வாழ்க்கைய வாழவே இல்லையடி. அதுக்குள்ள என்னை விட்டு நீ போறியா? என்னால முடியாது. ஐயோ கடவுளே, என் பொண்டாட்டி எனக்கு வேணும். என் பொண்டாட்டி எனக்கு உயிரோட வேணும். காதலியே காதலியே, நீ எனக்கு கடவுள்தானே. கண்மணியே, நீ போனால் அது எனக்கு மரணம் தானே. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எனக்குள் ஏதோ பலம் கூடும். நீ ஒரு பார்வை பார்த்தால் போதும், மலையும் உடைந்து தவிடாகும். இந்த காதல் இல்லை என்றால் இந்த பூமி சக்கரம் சுழலாது. என்கிட்ட வந்துருடி. காதலியே, நீ எனக்கு என் கூட வா. ஏங்க போங்க, பாட்டி இங்க கூட்டு போறாங்க, போங்க. பாட்டி எங்க கூட்டி போய்க்கிருக்க? இந்த பையன் எதுக்கு அழுகுறான்னு எனக்கு தெரியும். என்ன இந்த நிக்கிறானே குந்தவை, இவ வாய் அசைய வச்சு நான் கண்டுபிடிச்சேன். அந்த புள்ள செத்து போயிருன்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்களாம்ல. குழந்தை பிறந்துருச்சுன்னா டாக்டரால முடியாதத, வேற யாருனாலே முடியாதத அந்த குழந்தை வீரமகாளி நடத்து காட்டுவா. அதுக்காக தான் இவன் அங்க கூட்டிட்டு போறேன். இப்ப சொல்றேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்க. என்ன எனக்கு காது கேட்காதா? நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உயிரினு வரப்போ அந்த வீரமகாளி அம்மன் ஒரு நல்ல முடிவை சொல்லுவா. அவ சன்னதிக்கு தான் இவனை கூட்டிட்டு போறேன். சாமி மேல நம்பிக்கை இருக்கிற அப்புறம் என் பின்னாடியே வா. அந்த ஆத்தா அந்த பிள்ளை உயிரை கண்டிப்பா காப்பாத்தி கொடுப்பா. அந்த பிள்ளை உயிர் வந்தே தீரும். குழந்தையும் உயிரோட வரும், அந்த பிள்ளையும் உயிரோட வரும். எல்லாரும் வா, எல்லாரும் வாங்க போலாம். அப்பா கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாரும் போறோம். அந்த சாமி கண்டிப்பா சுவாதியை காப்பாத்தி கொடுக்கும்.
பாருங்க தம்பி, உங்க மனசுல என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துயரம் இருந்தாலும் சரி, இந்த ஆத்தா கிட்ட ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு வேண்டுங்க முதல்ல. அம்மா தாயே, நான் உன்கிட்ட என்ன கேட்க போறேன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு என் புள்ளையும் வேணும், என் பொண்டாட்டியும் வேணும். என் பொண்டாட்டி இறந்து போயிடுவான்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்றாங்க. அவங்களால காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உன்னதான் நம்பி வந்திருக்கேன். என் பொண்டாட்டியை எப்படியாவது காப்பாத்தி கூட தருமா? ஏற்கனவே என்ன பெத்தவளை இழந்துட்டேன். என்ன திரும்பி உயிர் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறது என் பொண்டாட்டி தான். எனக்கு என் பொண்டாட்டி வேணும். நீதாம்மா என் பொண்டாட்டிய மீட்டு கொடுக்கணும். குகன் அழுகாத. நல்லா மனசார வேண்டிக்கிட்டீங்கல்ல, இந்த ஆத்தா நீங்க நினைச்சதை கண்டிப்பா நடத்தி தருவா. இந்த தீச்சட்டியை கையில எடுங்க, எடுத்து 3 தடவை சுத்தி வாங்க கோயில. என்ன நீங்க நினைச்சது நடக்கல, அப்புறம் என்னன்னு என்கிட்ட கேளுங்க. அம்மா டாக்டர் முடியல. அம்மா உங்களால முடிய ஸ்வாதி, புஷ் பண்ணுங்க. உங்களால முடியும், புஷ் பண்ணுங்க. டாக்டர் முடியல. அம்மா ஓம் சக்தி, ஓம் ஓம் சக்தியே. அம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மணிமகுடம் மேலச்சபடி மேலையும் பணியும் வரதா மாறி ஐயோ வானத்தை போல் நின்று பாரம்மா வந்தேன் தேடி நானம்மா திருவடி